தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, அனைத்து வகை பள்ளிகளும் யூடைஸ் ப்ளஸ் ஜிஸ் கேப்சர் என்ற செயலியில் நம் பள்ளியின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதில் என்னென்ன புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும், புகைப்படங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் ஜிஐஎஸ் கேப்சர் என தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது யூடைஸ் ப்ளஸ் ஜிஸ் கேப்சர் என்ற செயலி உங்களுக்கு காட்டப்படும். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். பதிவிறக்கம் செஞ்சாச்சு. இந்த செயலியை இங்கேயே நம்ம திறக்கலாம். அதற்கு ஓப்பன் என்ற பொத்தானை அழுத்தினீங்கன்னா இந்த செயலி திறக்கப்பட்டுவிடும். அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் யூடைஸ் ப்ளஸ் ஜிஸ் கேப்சர் என்ற செயலியை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இதில் அலோ கொடுங்க. இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்டு இது ரெண்டு கேட்கும். இதில் யூசர் நேம் அப்படின்பது நம் பள்ளியுடைய யூடைஸ் ப்ளஸுடைய 11 இலக்க எண், அதுதான் யூசர் நேம். பாஸ்வேர்டு அப்படின்பது நம் பள்ளிக்குரிய யூடைஸ் ப்ளஸ் இணையதளத்துக்குரிய பாஸ்வேர்டு, அதை பதிவு செய்யணும். பின்பு லாகின் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிளாக் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கேப்சர் பெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யலை, அதனால் கேப்சர் பெண்டிங் அப்படின்னு இருக்குது. அது கீழே உங்களுடைய பள்ளி பெயர், யூடைஸ் கோடு, அப்புறம் உங்கள் பள்ளி என்ன கேட்டகரி, அதாவது பிரைமரி ஸ்கூலா, மிடில் ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, எஸ்என்டி ஸ்கூலா இதெல்லாம் காட்டப்படும். அடுத்து மேனேஜ்மெண்ட் காட்டப்படும், அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். அடுத்து நம் பள்ளியுடைய அட்ரஸ் காட்டப்படும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் கேப்சர் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ இந்த கைட்லைன்ஸை நம்ம நன்றாக படிக்கணும். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இமேஜ் அண்ட் லொக்கேஷன் கேப்சரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் ஃபஸ்ட் வந்து ஆல் இமேஜஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் ஆர் மேண்டிட்டரி அண்ட் சப்ஜெக்ட் டு அப்ரூவல் அட் த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல். இப்போ இந்த இமேஜ் அண்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டேட் லெவல்லையும் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2, ரீட் த அப்லோட் கேப்ஷன் கேர்ஃபுல்லி வைல் அப்லோடிங். அதாவது நீங்கள் வந்து இந்த அனைத்து புகைப்படங்களும் பதிவேற்றுறதுக்கு முன்னாடி அது என்ன வகையான புகைப்படத்தை பதிவேற்றணும் அப்படின்றத நன்றாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜை பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3, இமேஜ் மஸ்ட் பி அப்ரோப்ரியேட் வித் நோ ஃபில்டர் ஆர் எடிட். இப்போ நீங்கள் இமேஜ் அதாவது ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது அதை நீங்கள் எந்த ஒரு எடிட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4, டேக் கிளியர் டேலைட் ஃபோட்டோஸ், நோ பிளர் ஆர் டில்ட். அதாவது நீங்கள் வந்து பகல் நேரத்தில் இந்த புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புகைப்படம் இருக்கும். அதே போல் பிளர்ராக இருக்கக்கூடாது, அதாவது உங்களுக்கு கலங்கிய மாதிரி ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5, அவாய்ட் வெஹிக்கிள், பீப்புள் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன், கீப் த சப்ஜெக்ட் கிளியர். அதாவது புகைப்படமானது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் வந்து பொதுமக்கள்லாம் அவங்க வந்து அதுக்கப்புறம் வாகனங்கள் இதுபோல் உங்களுக்கு அதில் இருக்க மாதிரி நீங்கள் புகைப்படம் இருக்கக்கூடாது. அது இல்லாத போல் நீங்கள் அழகான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும். அதுக்கப்புறம் 6, யூஸ் ஜிபிஎஸ் ஆன் ஹை அக்குரேசி வென் கேப்சரிங் இமேஜஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ். அதாவது உங்களுடைய புகைப்படம் வந்து ரொம்ப வந்து அக்யூரேசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இமேஜ் 1, மெயின் கேட் ஷோயிங் ஸ்கூல் நேம் டேக்கன் வித்தின் 10 meters ஆஃப் என்ட்ரன்ஸ். இப்போ முதல் புகைப்படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மெயின் கேட்டில் இருந்து 10 மீட்டருக்கு வெளியே நின்று அந்த புகைப்படத்தை நம்ம வந்து பதிவேற்றம் செய்யணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து புகைப்படத்தை எடுக்கும் பொழுது நம்மளுடைய பள்ளி முழுவதும் தெரியும். அதாவது மெயின் கேட்டிலேருந்து 10 மீட்டருக்கு வெளியே நின்று புகைப்படம் எடுத்து அதை பதிவேற்றம் செய்யணும். அதுக்கப்புறம் இமேஜ் 2, ஃப்ரண்ட் வியூ ஆஃப் மெயின் ஸ்கூல் பில்டிங் வித் ஸ்கூல் நேம் விசிபிள். அதுக்கப்புறம் 2வது புகைப்படம் வந்து நீங்கள் வந்து உள்ளார வந்துடலாம். அதாவது பள்ளிக்கு உள்ளார வந்துட்டு மெயின் பில்டிங் ஏதோ அதில் வந்து உங்கள் பள்ளி பெயர் இருக்க மாதிரி இருக்க புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும். அடுத்து இமேஜ் 3, அதர் ஸ்கூல் பில்டிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் மெயின் பில்டிங், ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம் அப்படிங்கும் பொழுது இதில் வந்து சிங்கிள் பில்டிங்காக இருந்தால் ஒரே ஒரு வகுப்பறை ஒரு கட்டடமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் 3ல் நீங்கள் அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா
2 3 கட்டிடங்கள் இருந்துச்சுன்னா மெயின் பில்டிங் இல்லாமல் மற்ற பில்டிங்கை நீங்கள் வந்து புகைப்படம் எடுத்து அதை பதிவேற்றம் செய்யலாம். அடுத்து 4 வந்து இமேஜ் 4 கிளாஸ் ரூம் ஆர் ப்ளே கிரவுண்ட் இன்சைட் ஸ்கூல் ப்ரெமிசஸ். அதாவது உங்களுடைய கிளாஸ் ரூம் எடுக்கலாம் அல்லது ப்ளே கிரவுண்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் மஸ்ட் பி கேப்சர் ஃப்ரம் வித்தின் 10 meters ஆஃப் த மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஸ்கூல். அதாவது உங்களுடைய மெயின் கேட்லேருந்து 10 மீட்டர் உள்ளார இருக்கணும். ஸ்கூலுக்கு உள்ளார நின்று நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணணும். இங்கே உங்களுடைய மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அதிலேருந்து 10 மீட்டர் உள்ளார வந்து ஸ்கூலுக்கு உள்ளார வந்து அங்கேருந்து நீங்கள் இந்த லொக்கேஷனை நீங்கள் கேப்சர் பண்ணணும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் 1ங்கிறது ஸ்கூலுக்கு வெளியே 10 மீட்டர் நின்று மெயின் கேட் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் இந்த லொக்கேஷன் கேப்சர் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே 10 மீட்டர் உள்ளார வந்து அந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணணும். இப்போ இந்த எல்லா விவரங்களையும் நன்றாக படித்து பார்த்த பின்பு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறியை அழுத்திட்டு இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். நண்பர்களே, இந்த கேப்சர் லொக்கேஷனை அழுத்துவதற்கு முன்னாடி உங்களுடைய அலைபேசியில் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய பள்ளி வளாகத்தில் மெயின் கேட்லேருந்து 10 மீட்டர் தூரத்தில் நின்றுக்கோங்க. உள்ளார வந்துட்டதுக்கப்புறம் கேப்சர் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லொக்கேஷன் மஸ்ட் பி கேப்சர் வித்தின் 10 meters ஆஃப் த மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ப்ரொசீட் கொடுங்க. இதில் அலோவ் கேட்கும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து லொக்கேஷனை வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க. அதனால் வைல் யூஸிங் த ஆப் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய பள்ளியுடைய லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். அது சரியாக இருக்கா என்பதை உறுதி செஞ்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாஞ்சிடியூட், அடுத்து லொக்கேஷன், ரீட் அண்டு டேட்டு. நீங்கள் என்றைக்கு இந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணுறீங்களோ அன்றைய தேதி மற்றும் நேரம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும். அப்டேட் கொடுங்க. இப்போ லொக்கேஷனை நம்ம பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வியூ அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளி லொக்கேஷன் காட்டப்படும். கீழே நேவிகேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ உங்கள் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம் கூகுள் மேப் மூலமாக உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறியை அழுத்தினீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த பக்கத்திற்கு உங்களுக்கு வந்துடும். இப்போது நீங்கள் தவறான நீங்கள் லொக்கேஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே சேஞ்ச் லொக்கேஷன் இருக்கும், அதை அழுத்திட்டு நீங்கள் சரியான லொக்கேஷனை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து இமேஜை நம்ம ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இமேஜ் 1. இப்போ இது என்ன அப்படின்னா உங்களுடைய பள்ளி மெயின் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து 10 மீட்டர் வெளியே நின்று உங்களுடைய பள்ளி புகைப்படத்தை நம்ம எடுக்கணும். அதாவது கிளிக் டு அப்லோட் இமேஜ் 1 அதை அழுத்தினதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். மெயின் கேட்லேருந்து 10 மீட்டருக்கு வெளியே நின்று இந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும். அதற்கு ப்ரொசீட் என்பதை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய பள்ளி வளாகம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். இப்போ கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ இது சரியாக இருக்கா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய சரி குறியீடு அழுத்துங்க. Do you want to upload this image அப்படின்னு கேட்குது, எஸ் கொடுங்க. இப்போ இமேஜ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. நண்பர்களே, இப்போ புகைப்படத்தை பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறம் அந்த புகைப்படத்தை அழுத்தினீங்க அப்படின்னா இது போல் உங்களுடைய புகைப்படம் உங்களுக்கு காட்டப்படும். இதில் லேட்டிடியூட், லாஞ்சிடியூட், டேட்டு, டைம் இதெல்லாம் காட்டப்படும்.
இப்போ மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறியை அழுத்திட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்துக்கு பதிலாக வேறொரு புகைப்படத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னா, இங்கே அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் குறியீடை அழுத்தினீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டப்படும். ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் சரியான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். அடுத்து கிளிக் டு அப்லோட் இமேஜ் டு அதை அழுத்துகிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேப்சர் எ ஃப்ரண்ட் வியூ ஆஃப் மெயின் ஸ்கூல் பில்டிங் வித் த ஸ்கூல் நேம் கிளியர்லி விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பள்ளி பேர் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய மெயின் பில்டிங் அதை நம்ம கேப்சர் பண்ணணும். அதுக்கு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ மெயின் பில்டிங்கு ஓகே கொடுங்க. மறுபடியும் சரி குறியீடு கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் த இமேஜ் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுங்க. இப்போ இமேஜ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அடுத்து கிளிக் டு அப்லோட் இமேஜ் 3. இப்போ கேப்சர் அனதர் ஸ்கூல் பில்டிங் ஏ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் த மெயின் பில்டிங் ஆர் த ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம் இஃப் சிங்கிள் பில்டிங். அதாவது உங்களுடைய பள்ளி வந்து ஒரே ஒரு பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஹெச்எம் ரூமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா இப்போ மெயின் பில்டிங் நம்ம எடுத்துட்டோம், அதுக்கடுத்தது மற்ற பில்டிங் அதை வந்து இந்த இமேஜ் 3ல் நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ ப்ரொசீட் கொடுங்க. ஓகே கொடுங்க. மறுபடியும் சரி குறியீடு. இப்போ அப்லோட் திஸ் இமேஜ். எஸ். இப்போ இமேஜ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து கிளிக் டு அப்லோட் இமேஜ் 4 அதை அழுத்திட்டு இதில் கேப்சர் எ கிளாஸ் ரூம் ஆர் ப்ளே கிரவுண்ட் இன்சைட் த ஸ்கூல் கிரவுண்டு. இப்போ உங்களோட பள்ளியில் வந்து ப்ளே கிரவுண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெச்எம் ரூம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற கிளாஸ் ரூமை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நான் ப்ளே கிரவுண்டு அதை நான் புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் சரி குறியீடு அதை அழுத்துகிறேன். இப்போ இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோமான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. இப்போ இமேஜ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அப்ளிகேஷன் சப்மிட்டட், அப்ரூவல் இஸ் பெண்டிங் அட் டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ அனைத்து புகைப்படத்தையும் நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டோம். இப்போ வந்து பெண்டிங், அதாவது அப்ரூவல் வந்து நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரூவல் யார் கொடுப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டர் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் அனைவருமே பார்ப்பாங்க. ஸ்டேட் லெவல்லையும் பார்ப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த இமேஜு இதெல்லாம் பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ அனைத்து புகைப்படத்தையும் நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டோம். இப்போ இந்த செயலிலேருந்து நீங்கள் லாக் அவுட் ஆகணும் அப்படின்னா மேலே ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்கள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பெயர் உங்களுக்கு காட்டப்படும். யூசர் ஐடி, ப்ரிவிலேஜ், யூசர் ரோல், ஃபோன் நம்பர், அதாவது இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய தலைமை ஆசிரியருடைய ஃபோன் நம்பராக இருக்கும். கீழே லாக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ எஸ்ன்னு கொடுங்க. இப்போ இந்த செயலியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இது போல் லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இதே போல் உங்களுடைய பள்ளி புகைப்படங்களை யூடேஸ் ப்ளஸ் ஜிஸ் கேப்சர் என்ற செயலியில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார்ட், முயற்சியே வெற்றி. வணக்கம்.